வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் உத்தரகண்ட் மாநிலம் பத்ரிநாத்திற்கு அருகில் உள்ள வேதவியாசர் குகை. இதை பற்றி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வேதவியாசர் குஃபா என்பது உத்தரகண்ட் மாநிலம் பத்ரிநாத் அருகே இமயமலையில் அமைந்துள்ள ஒரு பழமையான புனித குகையாகும். மகாபாரத காவியத்தை வியாச முனிவர் இயற்றினார் என்று நம்பப்படும் இடம் இது. சுமார் 5000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்துக்களுக்கு ஒரு புனித யாத்திரை தலமாகும் இது. முனிவர் வேதவியாசர் இங்கு தவம் செய்து மகாபாரதம், 18 புராணங்கள் மற்றும் பிரம்ம சூத்திரங்களை இயற்றினார் என்று இந்து பாரம்பரியங்கள் கூறுகின்றன. சுமார் 5330 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த குகை இருப்பதாக கூறப்படுகிறது. பழமையான அறிவுக்கான உண்மையான தொடர்பை இது வழங்குகிறது. பத்ரிநாத் அருகே அமைந்துள்ள இந்த குகை ஆன்மீக பயணிகளின் முக்கியமாக தலமாக உள்ளது. மகாபாரதத்தின் படைப்பு, அமைதி மற்றும் வியாச பகவானின் பிரசன்னம் ஆகியவை இங்குள்ள முக்கிய அம்சங்களாக குறிப்பிடப்படுகின்றன. இந்த வியாச குகையை பௌர்ணமியின் போது வழிபடுவது ஒரு முக்கிய நிகழ்வாகும். ஏனெனில் அவர் இந்து மதத்தின் பல முக்கிய நூல்களை தொகுத்தவர் என்று நம்பப்படுகிறது. சுருக்கமாக, வேதவியாசர் குஃபா என்பது மகாபாரதத்தின் பிறப்பிடமாக கருதப்படும் ஒரு புனிதமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகும். இந்த கோவில் இமயமலை அடிவாரத்தில் பத்ரிநாத் நகருக்கு அருகில் அமைந்துள்ளது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.